வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது வென் ஈவில் லூக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் ஹாரர் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பிறக்காத டீமன் ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டியில இருக்கிறவங்கள என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் பண்ணுது அப்படின்ற மாதிரியான தீம்ல அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலி அந்த லொக்காலிட்டியை சேர்ந்தவங்க தான் வந்து பெட்ரோ அண்ட் ஜேமி. இவங்க ரெண்டு பேரும் முந்தின நாள் நைட் ஏதோ கன் ஷாட்ஸ் கேட்டுச்சு, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாக்கலான்ட்டு வெளியே ரவுண்ட்ஸ் மாதிரி போவாங்க கன் எடுத்துட்டு. அந்த டைம்ல அடையாளம் தெரியாத ஒரு பொணத்தை பாக்குறாங்க. அப்படியே தொடர்ந்து வந்தா ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு அம்மா அப்புறம் ரெண்டு பசங்க இருக்காங்க. அதுல ஒரு பையனோட பேர் தான் யூரியல். இவன் கிட்டத்தட்ட அழுகின நிலையில இருக்கான், ஒரு மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஆனா உடம்பு முழுக்க புழு வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். கேட்டா அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதை ஓட்டுறதுக்கு வந்த நபர் தான் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவன் இங்க இருந்தானா வந்து இந்த லொக்காலிட்டிக்கே பாதிப்பு இருக்கும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஓனரும் அப்புறம் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வண்டியில அவனை தூக்கி போட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துல போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. போற வழியில இவன் மர்மமான முறையில காணாம போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இதுல இன்வால்வ் ஆனவங்களுக்குலாம் என்னென்ன நடக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் அவனை அழிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தோட ஹாரர் ஜென்ரேஷன். வழக்கமா ஒரு கொடூரமான பேயை டிசைன் பண்ணி அதை வச்சு ஹாரர் ஜென்ரேட் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம அந்த டீமன் எப்படி ஒருத்தரோட உடம்புக்குள்ளேயும் பாஸ் ஆகுது அண்ட் அந்த பாஸ் ஆன மொமெண்ட்டை வச்சு அந்த ஹாரர் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுலயும் ஒரு நாய் உடம்புக்குள்ள போகக்கூடிய அந்த காட்சி அப்படின்றது பயங்கர டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த யூரியல் அப்படின்ற அந்த கேரக்டரை காட்டுவாங்க. அந்த கேரக்டரை பார்க்கும் போதே ஒரு பயங்கர டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் அவன் அந்த கடத்தக்கூடிய சம்பவங்கள், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த டீமன் பிடிச்சவங்க கிட்ட என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்கள சுடக்கூடாது, அவங்க ரத்தம் படக்கூடாது, அவங்களோட திங்ஸ் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. என்னெல்லாம் சொன்னாங்களோ அது வழியாவே அந்த டிரான்ஸ்மிஷன் நடக்குதுன்ற மாதிரியான காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே நீட்டாவே இருந்துச்சு. அதே மாதிரி டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஸோ பயங்கர குயிக் வச்சா பாத்துடலாம். அண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே பரபரப்பாவே போச்சு. அதுலயும் கிளைமேக்ஸ் அப்படின்றது பயங்கர டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நான் சாப்பாடை எடுத்து வாயில வச்சேன், அப்படியே மூடி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு காட்சி அதுல இருக்கும். அது என்னங்கிறது நீங்க பார்க்கும்போது உணர்வீங்க. வழக்கமா எல்லா படங்களுக்கும் நான் ஃபேமிலியா பார்க்கலாமா இல்ல ஒன்லி ஃபார் அடல்ட்ஸா மட்டும் சொல்லுவேன். இது அடல்ட்ஸ் மட்டும் இல்ல, நீங்க வீக் ஹார்ட்டடா இருந்தாலும் இந்த படம் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாம சாப்பிடும் போது இந்த படத்தை தயவு செஞ்சு பார்க்காதீங்க அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளை வச்சு ரொம்ப கோரியான விஷயங்கள் காட்டினது அப்படின்றது ஒரு அளவுக்கு நிப்பாட்டி இருந்திருக்கலாம். ரொம்ப ஓவரா காட்டிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆல்சோ அந்த ஸ்கூல்ல நடக்கக்கூடிய சில காட்சிகள் அப்படின்றது கொஞ்சம் லெங்க்தியா போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி அப்ரப்டா முடிச்சிருப்பாங்க. மற்றபடி இந்த படம் தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. கிரிப்பிங்கான ஹாரர் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.